ஹாய் கைஸ், பயிற்சி 1.6ல் 14வது கணக்கு. g = 1,1, 2,3, 3,5, 4,7 என்ற சார்பானது g(x) = α(x) + β என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ இதே பயிற்சியில் 12வது கணக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 1ன்னு அப்ளை பண்ணால் எனக்கு g(x) 1 தான் ஆன்சராக கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ நல்லா கவனித்து பாருங்களேன். இப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா g(x) = α(x) + பீட்டா. இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக, அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 1 அப்ளை பண்ணுறேன். எங்கேருந்து இந்த 1 எடுத்து வந்து அப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சரே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணால் g(2a) என்ன கிடைக்குன்னா 3 தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி g(3) பாருங்களேன், g(3) = 5. அதேமாதிரி g(4) = 7. இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது ரெண்டும் சார்பானது. அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் 1 அப்ளை பண்ணால் ஆன்சர் 1 தான் வரும். ஆனால் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த எக்ஸ் வேல்யூ நான் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இப்போ இதே ஸ்டெப்பில் ஸோ g(x) = α(x) + பீட்டா அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு வேல்யூ g(x)க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். எந்த 1? இந்த 1 அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண என்ன வரும்? இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுவோமா? அப்போ 1 × ஆல்ஃபா + பீட்டா. இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவேஷன் வடிவத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பக்கம் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும்ல. அப்போது g(1) வேல்யூ எவ்வளோ? 1. அதாவது இந்த 1 தான். இதை நம்ம போடாமலே டேரெக்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த g(1)க்கு பதிலாக 1 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். 1 = ஆல்ஃபா + பீட்டா. ஸோ ஆல்ஃபா + பீட்டா = 1. ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி அடுத்தது இன்னொரு வேல்யூ, இந்த 2 இருக்குது இல்லைங்களா, இந்த 2 கொண்டு வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண என்ன ஆகுது? g(2) = 2α + பீட்டா. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 2 அப்ளை பண்ணுவோன்னா, அப்போ 2 அப்ளை பண்ண என்ன ஆகும்? 2 × ஆல்ஃபா 2α + பீட்டா அப்படியே வரும். ஸோ இப்போ g(2)ஓட வேல்யூ எவ்வளோ? g(2)ஓட வேல்யூ 3. ஸோ இப்போ இந்த 3 கொண்டு வந்து இந்த g(2)க்கு பதிலாக அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். 3 = 2α + பீட்டா. ஸோ 2α + பீட்டா = 3. இது ஈக்குவேஷன் 2. இப்போ வழக்கம் போல் தான், நமக்கு தீர்க்க தெரியும் இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ ஒன்றுமே பண்ணல, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாவில் ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 கழிப்போமா? கழித்தாலே போதும். அதாவது 2 ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 கழிக்கிறேன். அவ்வளோதான். என்ன ஆகும்னா, ஈக்குவேஷன் 2 முதல்ல எழுதிடுவோமா? 2α - பீட்டா + பீட்டா = 3. ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன? ஆல்ஃபா + பீட்டா = 1. கழிக்கிறோம் அப்படிங்கிறதுனால குறி மாறும். இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். இப்போது இந்த ப்ளஸ் பீட்டாவுக்கும் மைனஸ் பீட்டாவுக்கும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 2 ஆல்ஃபாவில் ஒரு ஆல்ஃபா போச்சுன்னா ஆல்ஃபா = 3ல் 1 போச்சுன்னா 2. ஆல்ஃபா = 2 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. இந்த ஆல்ஃபா = 2 அப்படிங்கிறத கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 1லேயே அப்ளை பண்ணுவோமே. ஆல்ஃபா = 2 என ஈக்குவேஷன் 1ல் பிரதியிடுறோம். பிரதியிட்டு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஈக்குவேஷன் 1. இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 போட்டேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் பீட்டா அப்படியே இருக்கும். ப்ளஸ் பீட்டா = 1. இந்த கூட்டலில் இருக்கிற 2 அந்த பக்கம் போச்சுன்னா கழித்தலாக மாறும். பீட்டா = 1 - 2, பீட்டா = -1. அவ்வளோதான். இப்போ பீட்டா = -1, பீட்டா ஆல்ஃபா = 2 அப்படின்னு வேல்யூ கிடச்சிச்சு. அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, நல்லா கவனமாக இருக்கணும். ஆல்ஃபா 2, பீட்டா -1. அவங்க ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பு கேட்டிருக்காங்களா அல்லது பீட்டா மற்றும் ஆல்ஃபாவின் மதிப்பு கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். முதல்ல ஆல்ஃபா தான் இருக்குது. ஆல்ஃபாவோட மதிப்பு என்ன? 2. பீட்டாவோட மதிப்பு -1. அப்போ 2, -1 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஆ இதுதான். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆர்டரில் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா, பீட்டா ஆல்ஃபான்னு இருந்துச்சுன்னா அப்படி தான் எடுத்து கொடுக்கணும். ஸோ இங்கே 2, -1 தான் ஆன்சர். கொஸ்டினில் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது கேள்வி ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆல்ஃபா பீட்டா மட்டும் கூட மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கேள்வி எப்பொழுதும் கவனமாக படித்து எழுதணும். ஓகே, தேங்க்யூ.